இயேசு கிறிஸ்துவின் ஈடிணைற்று என்ப நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். பாடுகள் இல்லாத ஒரு மனிதனை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. எல்லாரும் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஏன் என் வாழ்க்கையில் இந்த பாடுகள், ஏன் இந்த துக்கம், ஏன் இந்த வருத்தம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? இப்படி பல கேள்விகள் நமக்குள் எழும்புவது உண்டே. பாடுகள் இல்லாத ஒரு மனிதனை பார்க்க முடியாது. பாடுகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்றால் நம் மீது ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். சிட்சிக்கிற ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை நேசிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு தருகிற சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு பாடுகள் நம்மை இன்னும் ஆவிக்குரிய வழியிலே முன்னேறி செல்வதற்கு வழிவகுக்கிறது. ஒரு முறை ஒரு செல்வந்தர் ஒருவர் இருந்தார். எல்லா மிருகங்களையும் வளர்த்துவது அவருடைய வேலை. எங்கெங்கெல்லாம் விதவிதமான மிருகங்களை பார்க்கிறாரோ அதை அப்படியே வீட்டிற்கு அழைத்து வருவார். அதற்கென்று தனி இடத்தை அமைத்து அதிலே இந்த விலங்குகளை வளர்த்துவார். அதை பராமரிப்பதற்கு வேலைக்கு ஆட்களை வைத்திருந்தார். ஒரு முறை அவருக்கு ஒரு குரங்கு குட்டி ஒன்று கிடைத்தது. அதை நேராக வீட்டிற்கு எடுத்து வந்தார். தன்னுடைய பணி ஆட்களிடம் கொடுத்து மிகவும் கரிசனையோடு வளர்க்கும்படி சொன்னார். ஒரு சில நாளில் அவர் வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. வெளிநாடு சென்றுவிட்டு ஒரு சில மாதங்கள் கழிந்து வீட்டிற்கு வருகின்ற நேரத்தில் அந்த குரங்கு குட்டியின் நினைவு வந்தது. தன்னுடைய பணியாளரை அழைத்து அந்த குரங்கு குட்டியை அழைத்து வாருங்கள் என்று சொல்ல, இந்த பணியாளரும் குரங்கு குட்டியை நேராக அந்த எஜமானனிடம் கொண்டு வந்தார். கையிலே ஒரு குச்சியை வைத்திருந்தார். இந்த குரங்கு குட்டியை எஜமானன் முன் நிறுத்தினதும் கையில் இருந்த குச்சியால் ஒரு அடி ஒன்றை கொடுத்தார். அந்த குரங்கு குட்டி மிகவும் பணிவோடு நின்று கொண்டிருந்தது. இதை பார்த்து அந்த எஜமானருக்கு கோபம். இப்படியா குரங்கு குட்டியை வளர்த்துவது? அன்போடும் பாசத்தோடும் கருணையோடும் பார்க்க வேண்டிய குரங்கு குட்டியை இப்படி சித்திரவதை செய்கிறாயே என்று அந்த பணியாளரை பார்த்து சத்தம் போட்டுவிட்டு அது நேராக அதனுடைய இருப்பிடத்திலே வைத்துவிடு, நாளைக்கு கவனிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார். நாளைய தினம் அந்த குரங்கு குட்டி அழைத்து வரப்பட்டது. மெதுவாக தடவி கொடுத்தார். பயந்து பயந்து அந்த குரங்கு குட்டி நின்றது. சிறிது நேரம் அதோடு செலவு செய்துவிட்டு தன்னுடைய பணிகளை பார்ப்பதற்கு சென்றார். அடுத்த நாள் மீண்டும் அந்த குரங்கு குட்டி அழைத்து வரப்பட்டது. இப்பொழுது அந்த குரங்கு குட்டி சற்று பயம் போயிருந்தது. அந்த எஜமானனோடு நெருங்கி பழக ஆரம்பித்தது. 2-3 நாட்கள் முடிந்தது. அவருடைய இடுப்பிலே ஏறி உட்கார்ந்து கொண்டது, தோளிலே ஏறி உட்கார்ந்து கொண்டது, நன்றாக விளையாட ஆரம்பித்தது. 1 வாரம் ஆனது. பயம் முற்றிலும் மாறிப்போன அந்த குரங்கு குட்டி நேராக அவருடைய தலையில ஏறி உட்கார்ந்தது. முடியை பிடித்து பித்து இழுக்க ஆரம்பித்தது. வலி தாங்க முடியாதபடி அந்த எஜமான் கதற ஆரம்பித்தார். வேலையாள் ஓடி வந்தார். கையில் கிடைத்த அந்த குச்சியை எடுத்து ஒரு அடி அடித்தார். மீண்டும் பழையது போல் பயந்து போய் உட்கார்ந்து கொண்டது. உடனடியாக அந்த வேலையாள் எஜமானனை பார்த்து சொன்னது, இந்த ஒரே ஒரு காரணத்துக்கு தான் நான் குச்சியை வைத்ததை மிரட்டி கொண்டிருக்கிறேன். குச்சி இல்லாதபடி நீங்கள் பக்கத்திலே சென்றால் அது அப்படியே தலையிலே ஏறி உட்கார்ந்து நம்மை எதையும் செய்ய விடாதபடி நம்மை காயப்படுத்துகிறது என்று அந்த வேலையாள் சொன்னார். எஜமான் சொன்னார், நீ செய்தது சரியே. எனக்கு அன்பானவர்களே, ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை அனுமதிக்கிறார்? 119 சங்கீதம் 71வது வசனத்திலே சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஏன்? உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்கு அது எனக்கு வழிவகுக்கிறது. சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளும் துக்கங்களும் வருகிறது என்றால் கர்த்தருடைய பிரமாணத்தை இன்னும் அறிந்து கொள்வதற்கு, ஆண்டவருடைய அன்பை இன்னும் ருசி பார்ப்பதற்கு, கர்த்தரோடு இன்னும் நெருங்கி உறவாடுவதற்கு அது நமக்கு ஏதுவாய் மாறுகிறது. ஆகவே இந்த காலை நேரத்திலே பாடுகளும் துன்பங்களும் வேதனைகளை கண்டு கவலைப்படுகிற நமக்கு
ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நான் உங்களை கைவிடுவதில்லை, நான் உங்களை கைவிடுவதில்லை, என் கிருபை உனக்கு போதும். ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய பிரமாணத்தை பிடித்துக் கொள்வோம், பரிசுத்த வேதாகமத்தின்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். வாழ்க்கையிலே பாடுகள் வருகின்ற பொழுது அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கீழ்ப்படுகிற நேரத்திலே கர்த்தர் நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம் வாழ்விலே தந்து, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தந்து நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்து நிற்போம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். வாழ்க்கையில வருகின்ற பாடுகள், சோர்வுகள், பலகீனங்கள், கலக்கங்கள், இவைகள் எல்லாவற்றின் வழியாய் ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை நாங்கள் பற்றிக் கொள்வதற்கு நேரங்களை கிருபை செய்வீராக. பாடுகள் வருகின்ற பொழுது நாங்கள் சோர்ந்து போகிறோம். ஏன் என் வாழ்க்கையிலே பாடுகள் என்று கலங்கி போகிறோம். நேர் நேசிக்கிற பிள்ளையை சிற்றிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் இன்னும் உன் மீது அன்பு செலுத்துவதற்கு எங்கள் வாழ்க்கையிலே பாடுகளும் துன்பங்களும் சோர்வுகளும் வருகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். திராணிக்கு மேலாய் சோதிக்காத ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறேன். இந்த நாளை உம்முடைய கரங்களை தருகிறோம். காலை முதல் இரவு மட்டும் உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உம்முடைய பாதுகாவல் கூட இருக்கட்டும். எங்களை தாழ்த்து உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஒரு முறை கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். வாழ்க்கையிலே வருகின்ற பாடுகளையும் துன்பங்களை கண்டு சோர்ந்து போகாதபடி நம்பிக்கையோடு ஆண்டவருக்குள் நிலைத்திருப்போம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவருடைய வழிநடத்தல் நம்மோடு கூட இருக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். ஜெபத்தோடு இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.